லடாக் இந்த பேர் கேட்கும்போதே அவ்வளோ பெரிய வியப்பாக இருக்குது. ஊரை சுற்றியும் வந்துட்டு நிறைய மலைகள், அந்த மலைகளுக்கு மேலே வெண்பனி, அந்த வெண்பனிகளுக்கு மேலே வந்துட்டு மேக கூட்டங்கள் அப்படி ஓடுறத நம்ம பார்க்க முடியும். சில்லுன்னு காத்துங்க, பனி, மழை, உலகின் உயரமான இடம், மலைகளுக்கு நடுவில் வந்துட்டு நிறைய சாலைகளை ஒட்டியே வந்துட்டு அழகான அருவிங்க, நிறைய வந்து திபெத்தியன் கல்ச்சரில் வந்துட்டு கோயில்கள், உயரமான சிலைகள், இப்படி நிறைய வந்து நம்ம சொல்லிட்டே போகலாம். இன்னும் சொல்லணும்னா முக்கியமாக வந்து இந்த லடாக்கை சுற்றி அங்கங்கே வந்துட்டு இந்த பைக் ரைடுங்க, அதை பார்க்கறதுக்கே வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அதை செய்யறதுக்கு தான் நாமளும் வந்திருக்கிறோம். இதை பற்றி மொத்தமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நான் இந்த காணொலியில் எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற இந்த மாதிரி அழகான காணொலிகள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். நம்ம இதை வந்து லே சிட்டியிலிருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க பார்க்கலாம். நீங்கள் லடாக் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் முதல்ல போக வேண்டிய இடம் மருத்துவர். ஏன்னா இந்த லடாக் வந்துட்டு 11,500 ஆல்டிடியூடில் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து முதல்ல வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் ஹெல்த் வந்து சப்போர்ட் பண்ணுதான்றதை மருத்துவர்கிட்ட இருந்து ஒரு முறை பரிசோதனை பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நம்ம பெங்களூரில் இருக்கிறோன்னா, பெங்களூர் வந்து ஒரு 3000 அடி உயரத்தில் இருக்குது. அதே போல் இந்த லடாக் வந்து 11,000 அடி உயரத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஹெல்த் அட்வைசரி எடுத்துக்கிட்டு நீங்கள் இங்கே வந்து வரணும். டாக்டரோட பரிந்துரையின் பேரில் வந்து டயாமாக்ஸ்னு ஒரு டேப்லெட் இருக்குது. ஏன்னா அந்த சிக்னஸ் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக அந்த டேப்லெட் நீங்கள் எடுத்துக்கலாம். பெங்களூர்லேருந்து டெல்லியிலேருந்து லே வந்து நம்ம ஃப்ளைட்டில் வந்துட்டோம். லே வந்து இறங்கின உடனே ஒரு டாக்ஸியை பிடிச்சி அங்கேருந்து பக்கத்தில் தான் நம்மளுக்கான ஹோட்டல், அந்த ஹோட்டலுக்கு நம்ம டாக்ஸியில் வந்துட்டோம். ஹோட்டல் வந்ததும் கட்டாயமாக வந்து நீங்கள் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுங்க. கம்பல்சரி நீங்கள் எந்த விதமான சைட் சீயிங்கும் பண்ண வேண்டாம். ஏன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 24 hours ரெஸ்ட் வேணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்பவுமே நம்ம பாடி வந்து அடாப்ட் ஆகிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் குறைஞ்சது ஒரு 6 to 8 மணி நேரமாவது நீங்கள் வந்து ஓய்வு எடுத்தே ஆகணும். ஸோ நாமளும் அதே போல் தான் வந்து ஹோட்டலுக்கு வந்த உடனே ஒரு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டோம். நாம் தங்கி இருந்த அந்த ஹோட்டலோட அமைப்பு சின்னதாக இருந்தாலும் ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கேருந்து அந்த ஹோட்டல் விண்டோலேருந்து வெளியில் மவுண்டன் வியூஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது. நாம் இந்த ட்ரிப்பை வந்து 3J அட்வென்ச்சர் டூர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் ஆர்கனைசர், அவங்கள தான் வந்து நம்ம காண்டாக்ட் பண்ணி இந்த ட்ரிப்பை வந்து நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். நான் வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே நல்லா இருந்தது. உங்களுக்கும் வேணும்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஸ்க்ரீன்லேயும் அல்லது டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அன்னைக்கு ஈவினிங் நம்ம எல்லாமே ரெஸ்ட் எல்லாம் முடிஞ்சு எல்லாருமே மீட் பண்ணி அவங்களும் வந்து இந்த டூர் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. டே 1க்கான ட்ரிப்பு லே மார்க்கெட்லேருந்து தொடங்குகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் வந்து அன்றைக்கி நம்ம லே மார்க்கெட்டை வந்து சுற்றி பார்க்க வந்துட்டோம். லே மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது. திபெத்தியனுடைய அந்த கல்ச்சரு, அங்கே இருக்கிற அமைப்புகள், அங்கே இருக்கிற அந்த விண்டருக்கான மார்க்கெட்டு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அது பார்க்குறதுக்கே நம்மளுக்கு ஒரு புதிய விஷயமா இருந்தது. இந்த மார்க்கெட்டை நல்லா சுற்றிட்டு அந்த விண்டருக்கு தேவையான க்ளவுஸு, ஒரு சில ஆக்சசரிஸ் எல்லாம் நம்ம வாங்கிட்டு ஒரு 8 மணி போல் ஹோட்டலுக்கு வந்து நம்ம திரும்பிட்டோம். ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் நம்ம ஹோட்டலுக்கும் லே மார்க்கெட்டுக்கும். ஸோ பை வாக்கே வந்து நம்ம நடந்து போயிட்டோம். போன உடனே வந்து டின்னர் இருந்தது. சப்பாத்தி, சிக்கனு, பன்னீர், ரைஸு, தால், இந்த மாதிரி எல்லாமே இருந்தது. ஸோ அதையெல்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு எல்லாமே வந்து ஒரு பஃபட் சிஸ்டத்தில் இருந்தது. நம்மளுக்கும் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. நமக்கு வேணுன்றதை நம்ம தேவையான அளவு எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டே 1 வந்து நம்ம ரொம்ப சிறப்பாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா போய் நம்ம ரெஸ்ட் எடுக்க நம்ம போயாச்சு. டே 2 ட்ராவலுக்கு நம்ம ரெடியாக இருந்தோம். இன்றைக்கி வந்து பைக் ட்ரிப்பு, நமக்கான பைக்ஸ் எல்லாமே வந்து வந்திருந்தது. ரொம்பவே சூப்பராக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதெல்லாம் இஷ்யூ பண்ணிவிட்டு நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்ப போகிறோம்.
லடாக்ல பைக் ரைட் பண்ணணும்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஏன்னா சாலைகள் எல்லாமே வந்துட்டு மொத்தமாக காலியாக இருந்தது. நம்ம கண்ணுக்கு எட்டின தூரமும் வந்து வெறும் மவுண்டெயின்ஸ் தான் தெரியும். அதை பார்த்துட்டே நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்பவே என்ஜாய் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிரைவை வந்து செஞ்சுட்டு இருந்தோம். தேவையான இடத்துல வந்துட்டு அவங்களே வந்து சில பிரேக் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து நம்மளுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணுறோம். நம்ம வந்து லடாக்கில் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஒரு ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த 3G அட்வென்ச்சரோடு சேர்ந்து நம்ம வந்து ஒரு ரைடு போயின்னு இருக்கோம். ஸோ எவ்வளோ வண்டி நிற்குதுன்னு பாருங்கள். என் பின்னாடி இருக்கிற இந்த ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரே ஒரு மரம் கூட கிடையாது, வெறும் வந்து மண் சாண்டு ஹில்ஸ் தான். அதுக்கு மேலே வந்துட்டு அந்த மவுண்டெயின்ஸ் அந்த மாதிரி இருக்குது. ஒரு ரொம்பவே வந்து எக்ஸலண்ட்டான வந்து ஒரு டீம் கேதரிங் பண்ணி போயின்னு இருக்கோம். ரொம்ப நல்லாயிருக்கு இந்த இடம்லாம். நாங்கள் ஆக்சுவலி ஒரு 50 பேர் வந்திருக்கோம். 48 50 பேர், 42 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அதில் எங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இவங்கெல்லாம் இருக்காங்க. ஹாய், என் பையனும் எங்கூட வந்திருக்கான். லடாக் வரைக்கும் வந்துட்டான். ஆல்மோஸ்ட் 11,500 ஃபீட் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க இந்த இடம். அந்த இடத்துல இருக்கிறோம். ஒரு மாதிரி ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. ரெண்டாவது இந்த டீம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய டீம் இருக்காங்க. ஒரு 50 வண்டி 42 வெஹிக்கிள்ஸ் வந்திருக்கு. அந்த 3G அட்வென்ச்சரோட டீமோடு வந்திருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கு. நாங்கள் வந்து 11,500 ஃபீட் ஹைட்டில் இருக்கிறோம். 3G அட்வென்ச்சரோடைய டீமில் வந்து நாங்கள் பைக்கில் வந்திருக்கிறோம். பைக் ரைடிங்கில் இந்த மவுண்டன்ஸ் எல்லாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எந்த மரமும் இல்லை, வெறும் மலைங்க கல்லுங்க மண்ணுங்க அதுதான் இருக்குது. நல்லா இருக்குது. நான் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். சூப்பராக இருக்குது. அங்கே மேலேருந்து இந்த கீழே இந்த ஆறை பார்த்தோம். இப்போ அப்படியே நம்ம வந்து கீழே வந்துட்டோம் அந்த ஆறாண்டியே. இது வந்து சங்கம்னு சொல்கிறாங்க. ரிவர் இங்கே கலக்கிற இடம்ன்றதுனால இது வந்து சங்கமாக இருக்கும். சங்கம் வியூ பாயிண்ட், லேக் வியூ. சுற்றி எந்த பக்கம் பார்த்தாலுமே வந்து மலை, கீழே வந்து தண்ணி போகுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, இவ்வளோ தான். இங்கே வேறு எதுவுமே கிடையாது. நம்மளுடைய டிரைவிங்கில் ஒரு செகண்ட் வந்து நமக்கு கொஞ்சம் கவனம் சிதறினாலும் வந்து ரொம்ப ரிஸ்க்காக போய் முடியும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரைவ் பண்ணுங்கள். இது வந்து வேர்ல்டு ஹையஸ்ட் ராஃப்டிங் பாயிண்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி ராஃப்டிங் பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் நம்ம இன்னமும் அதை வந்து பண்ணலை. யாருக்காச்சும் நீங்கள் ராஃப்டிங் பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த மாதிரியான பிளேஸ்லையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரு ரிவர் வந்து இண்டஸ் ரிவரு, இன்னொரு ரிவர் வந்து ஜன்ஸ்கர் ரிவர்னு சொல்லிட்டு இது ரெண்டும் கலந்து போகிறது வந்து இண்டஸ் ரிவராக வந்து போகுது. இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் வந்து சங்கம் வியூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்லவே மறந்துட்டேன். நீங்கள் லடாக் வரணுன்னா உங்களுக்கு இங்கே வந்துட்டு ப்ரீபெய்டு சிம் வந்து எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. எந்த சிம்முமே ஒர்க் ஆகாதான். ஒன்லி போஸ்ட்பெய்டு மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ஒர்க் ஆகும். அதாவது ஏர்டெல் அல்லது ஜியோ இந்த 2 சிம்மு மட்டும்தான் வந்து இங்கே நெட்வொர்க்கே கிடைக்கும். ஏன்னா நீங்கள் இம்பார்ட்டன்ட் மெசேஜஸ் ஏதாவது நீங்கள் ஓடிபி இந்த மாதிரி ஏதாவது வரணும்னா கூட உங்களுக்கு எந்த விதமான மெசேஜஸும் வராது. அதனால ரொம்பவே அலர்ட்டாக இருங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆதார் கார்டை கொடுத்து அல்லது ஏதாவது ஐடி கார்டு கொடுத்து நீங்க வந்து லோக்கல் சிம் வாங்கி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து வெறும் அந்த டூரிஸ்ட் பர்பஸ்க்காக நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து இதை வந்து ஹேண்டில் பண்ணுங்க. இது எல்லாமே வந்து அந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து இருக்கு. நம்ம ஊரில் கொயக்கா செடி இருக்கிற மாதிரி இந்த ஊரில் எங்கே பார்த்தாலும் ஆப்பிள் செடி இருக்குது. ஆப்பிள் மரம் செடின்னு இங்கே பாருங்கள். ஆப்பிள் நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது. சின்ன சின்ன செடியில் கூட நிறைய ஆப்பிளுங்கெல்லாம் இருக்குது. காட்டுறதுங்க. ஒரு நல்ல லஞ்சை முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து நம்ம ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு வந்தோம். டெஸ்மோ மோனஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இங்கேயும் வந்துட்டு ஒரு புத்தர் கோயில் தான் இருக்குது போல். ஆனால் நம்ம வந்து மேலே போகல, அது ஏதோ லாக் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஒன்லி இந்த வியூ பாயிண்ட்டை மட்டும் வந்து ரசிச்சுட்டு நம்ம இங்கேருந்து அடுத்த ஸ்பாட்டுக்கு நம்ம கிளம்பிட்டோம்.
நம்மளுடைய இந்த படை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே வந்து இந்த மலைகளில் ட்ரைவ் பண்ணுறதே வந்துட்டு ஒரு பெரிய த்ரில்லிங் இருக்குது. சேஃபாக போகணுன்றது ஒரு பக்கம், அதே சமயத்தில் பயங்கர த்ரில்லாக இருக்குது. அடுத்து நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா சாந்தி ஸ்தூப்னு சொல்லிட்டு, இந்த இடத்துக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து ஒரு 30 ரூபா வாங்குறாங்க. நம்ம டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு நம்ம உள்ளே போனோம்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு புத்தர் கோயில் தான் இருக்குது. ஆக்சுவலி இது வந்து இந்த புத்தர் கோயில் வந்து 1991 வருஷத்தில் வந்து கட்டியிருக்கிறாங்க. ஒயிட் டூம்ட வந்து கட்டியிருக்காங்க. ரொம்பவே வந்து கலர்ஃபுல்லாக தெரியும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ்ன்னு பார்க்காம இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலும் டோட்டலாகவே வந்து இந்த இடத்துல வந்து அந்த மவுண்டன் வியூ, அந்த பனோரமிக் வியூ அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இது ஒரு ஈவினிங் டைமில் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். எந்த பக்கம் பார்த்தாலும் அந்த மவுண்டன் வியூ தான், மலைகளோட அந்த வியூஸ் தான் அவ்வளோ அழகாக தெரியுது பார்க்க. இல்லை நம்ம வழக்கமாக எந்த பக்கம் போயிருந்தாலும் நம்ம ஊர்லலாம் வந்து சவுத்துலலாம் வந்து அந்த மலைகளெல்லாம் வந்து ஒரு பசுமையாக இருக்கும், நிறைய மரங்கள் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மரமே கிடையாது, மொத்தமாக வெறும் அந்த சேண்டில் தான். இந்த மாதிரி சின்ன பள்ளத்தாக்குங்களில் மட்டும் கொஞ்சம் மரங்களெல்லாம் இருக்குது. மற்றபடி எல்லாமே வெறும் மண் தான். அந்த வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. மலை, மேகம், அந்த சூரியனுடைய அந்த ரேஸு எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த கோயிலில் வந்துட்டு இந்த ஓவியங்களெல்லாம் வந்து அவ்வளோ அழகாக தெரியுது. அதனுடைய அந்த கலர் காம்பினேஷன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இடத்துலேருந்து இங்கே வெளியில் இருக்கிற அந்த மவுண்டெயின்ஸ் எல்லாம் பார்க்குறதுன்றது அவ்வளோ அழகான ஒரு விஷயமா இருக்குது. இதில் வந்து நிறைய புத்தர் சிலைகளும் ஓவியங்களும் வந்து வரைஞ்சிருப்பாங்க. ரொம்பவே வந்து அழகாகவே இந்த சிலைகள் எல்லாம் வந்து பண்ணியிருக்குவாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது இன்றைக்கான ரைடு வந்து நம்மளுக்கு இங்கேயே வந்து கம்ப்ளீட் ஆகுது. இங்கேருந்து அடுத்து வந்து நம்ம ஹோட்டலுக்கு தான் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 இடத்துக்கு போயிருந்தோம். காலையில் வந்து அந்த சங்கம் வியூ, அதுக்கப்புறமா வந்து அந்த லஞ்ச் முடிச்சுட்டு அந்த டெஸ்மோ மோனஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல ஒரு வியூ இருந்தது. அதுக்கப்புறம் இந்த சாந்தி தூபான்னு சொல்லிட்டு இந்த வியூ, இதை முடிச்சுட்டு நம்ம இப்போ ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டே 2 வந்துட்டு ரொம்பவே சிறப்பாக வந்து நிறைவடைஞ்சுது. ரொம்பவே மகிழ்ச்சி. நம்ம குளிச்சுட்டு ரூம்லேருந்து ரெடி ஆகிட்டோம். இப்போ அடுத்து வந்து இன்றைக்கி வந்து நூப்ரா வேலிக்கு போக போகிறோம். ஸோ இன்றைக்கான ரைடு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கார்துங்கா பாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இடமும், அதே போல் நூப்ரா வேலி அந்த இடத்துக்கும் நம்ம போக போகிறோம். ரைடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த ட்ராவலெல்லாம் வந்து நிறைய ஸ்னோஃபால்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது நம்ம இது வரைக்கும் பார்க்காத ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. பார்க்கலாம். நம்ம இங்கே தங்கிட்டு இருக்கிற அந்த ரூம்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது. அந்த மரத்தில் எவ்வளோ ஆப்பிள் இருக்குதுன்னு பாருங்கள். அது ரொம்ப சின்ன சின்ன ஆப்பிள். நம்ம ஊரில் அந்த கொயக்கங்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நேற்று மழை பெஞ்சதில் நிறைய ஆப்பிள் எல்லாம் கீழே விழுந்தது. இன்றைக்கி அதெல்லாம் எடுத்து அவங்க பக்கெட்டில் ரொப்பின்னு இருக்காங்க. பார்த்து பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது அந்த மரத்தில் தான் எல்லாம் நிறைய ஆப்பிள், சின்ன சின்ன ஆப்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. இங்கே வா, இங்கே காட்டு.
என்ன கட் அந்த அளவுக்கு கியூரியாசிட்டி பில்ட் பண்ணி வச்சிருக்காரு. குட்டி ஓகே இப்போ இது எடுத்துன்னு இருக்கிறேன்னு காட்டுறேன். இதெல்லாம் எடுத்துன்னு இருக்கிறேன். டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்டுட்டு நம்ம ரைடை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வந்து ரொம்ப நேரமாக இருக்கும். நேற்று பண்ணதெல்லாம் ஹைவே, இன்னைக்கு பண்ண போகிறது மவுண்டைன் ரோடு. நேற்று நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணீங்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், ஒருத்தர் போறாருன்னா அப்படி லெஃப்ட்ல போய் டேக் எடுக்கிறது, ரைட்ல போய் டேக் எடுக்கிறது, 2 பேருக்கு நடுவாக்கில் போறது, அதெல்லாம் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா 100 அடி பள்ளத்துக்குள்ள போயிடுவீங்க. இன்னைக்கு நம்ம போறது வந்து கார்துங்களா 18,000 ஃபீட்டு. இங்க இந்த ஆக்சிஜன் லோ உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? அது இன்னைக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். 30% 35% வரைக்கும் கம்மி. அங்கே போயிட்டு நான் 1/2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோன்னா ஸ்பெண்ட் பண்ணுங்க. நாங்கள் 2 நிமிஷத்துக்கு மேலே நிற்க மாட்டோம். லோலு, யூ மஸ்ட் லீவ் இன் 2 minutes. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து இங்கே ஐஸ் பண்ணி மலையை வந்து பார்த்தாச்சு. ஸ்னோஃபால் இருக்கிற இடத்த, மலை மேலே மொத்தமாக வந்து அப்படியே பனிங்கெல்லாம் விழுந்து எவ்வளோ அழகாக தெரியுது. குட்டி வாடா ராஜா, இங்கே வா. குட்டி பனி பெஞ்சுன்னு இருக்கா? ஒரு சின்ன மலைச்சரிவு இருந்தது. இந்த இடத்துல பாறைகளெல்லாம் வந்து விழுந்திருந்தது. அதனால தான் வண்டிங்கெல்லாம் வந்து நிறுத்தி இருக்கிறோம். ஸோ அது கொஞ்சம் ஜேசிபியெல்லாம் வந்து க்ளீன் பண்ணின்னு இருக்காங்க. அது க்ளீன் பண்ண உடனே நம்மளுடைய வண்டியெல்லாம் வந்து மூவ் ஆகிடும். இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் சரிஞ்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம அந்த மலையோட பீக்கில் இருக்கிறோம். மவுண்டெயின் வியூஸ், அந்த ஸ்னோஃபால்ஸுன்றதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து தெரிஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டெல்லாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். நாம் இப்போ வந்து இந்த கர்துங்லா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்குது. 17,000 ஏதோ ஹைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், ஃபுல்லு ஸ்னோஃபால் விழுந்துகிட்டே தான் இருக்குது. அந்த பார்டரில் இருக்கிறோம். வா குட்டி வா. பயங்கரம் இருக்கு. என்னதான் சொல்றதுன்னே தெரியல, அப்படி இருக்கீங்க. அப்படியா குட்டி? ஜாருதுடா குட்டி, வா ஜாருது. குட்டி எப்பரா இருக்கு?
ரொம்ப சூப்பராக இருக்கு. ஃபுல் பண்ணி தான். இங்கே வா, இங்கே வா. கால் ஜாருதா பார்த்து. கையில் தொடு. இப்போ உனக்கு எடுக்கணும்னு சொன்னல, இங்கே எடு. இன்னும் முடியல, எடு. இங்கே ஒன்றும் ஆகாது. இதுமா ஓகேடா. இந்த அப்பா அப்படி அப்பா அதே மாதிரி இப்படி அப்படியே வச்சுக்கோ. இங்கே பாருங்க. ஃப்ரெஷ் வருதாடா. சரி. ஏய் பின்னாடி எல்லாம் ஜில்லுன்னு இருக்குடா. அடுக்கணுமா சறுக்கணுமா? ஒரு சின்ன பிரேக்கு. என்னது நார்த் புல்லுன்னு ஏதோ ஒரு இடம். ஒரு டீ குடிக்கிறோம். அதுக்கப்புறமா நூடுல்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். அதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் எங்கேயா முன்னாடி போனோம்னா லஞ்சு. ஸோ எல்லோரும் உட்காந்து ஒரு சின்ன ஸ்நாக்ஸ்க்காக இன்னும் இருக்காங்க. இந்த கிளைமேட்டுக்கு இது ஓகே. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. இமயமலைக்கு வந்திருக்கிறோம். அதாவது லடாக்கில் வந்து நம்ம வந்து ஒரு பைக் ரைட் போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி இடங்களுக்கு வரணும், பயணப்படணுன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும். அந்த மாதிரி கனவு பயணங்களில் இந்த இடம் வந்து இது ஒரு பெரிய லிஸ்ட்டு. ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு திட்டம் இருந்தது. இந்த மாதிரி மலைகளை வந்து பார்க்கணும், பனிகளெல்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. அது இந்த முறை வந்து நிறைவேறிக்குது. என் பையனோட வந்திருக்கேன். ஆக்சுவலி இங்கே வந்திருக்கிற இடத்துல நம்ம வந்து 3J அட்வென்ச்சர் டூர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்களோட சேர்ந்து தான் வந்து இந்த ஜேர்னியை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ரொம்ப ப்ரொஃபஷனலாக, ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க அவங்க. நாங்கள் வந்திருக்கிற டீமில் வந்து கிட்டத்தட்ட 50 பேர் வந்திருக்காங்க. 42 ரைடர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்காங்க. ரொம்ப என்ஜாய் பண்ணின்னு இருக்கோம். பைக் ரைடு ஸ்னால்லாம் பார்க்கணும்னா இந்த மாதிரி 3J அட்வென்ச்சர் டூருக்கு வாங்க. இவங்க வந்து உங்களுக்கு எந்த பைக்கில் போக முடியும்னா காரில் கூட ஏற்றிப்பாங்க. அப்படியா? சரி சரி, ஓகே. இந்த இடத்துல இருந்து கிளம்ப மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ அருமையாக இருக்குது. இங்கே இருக்கிற மலை மேலே இருக்கிற அந்த பனி, அது பக்கத்துலேயே வந்து ஓடிட்டு இருக்கிற இந்த மாதிரி வந்து ஓடைகள், சின்ன சின்ன ஓடையாக இருக்குது. இது எல்லாமே வந்து அந்த பனிகள் எல்லாம் வந்து உருகி வர்றது தான் வந்து இந்த மாதிரி போயிட்டுருக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த நேச்சர்லேருந்து நம்மளால் கிளம்புறதுக்கு மனசே வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம்லாம். உங்களுக்கும் இந்த மாதிரி இடம்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கிளம்பி வாங்க. அந்த ஒரு ஸ்பாட்டில் நிறுத்தி இருக்கிறோம் இப்போ ஃபோட்டோ ஷூட்டிங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த மலைங்களெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. அங்கெல்லாம் பாருங்கள் மேகங்களை தொட்டு நிற்குது மலைங்கோ. நாங்கள் வந்து ரைடர்ஸ் எல்லாம் பாருங்கள். இதுதான் எங்களுடைய டீமு. எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் காட்ட முடியல, அதனால் பார்ட் 2க்காக வெயிட் பண்ணுங்கள். பார்ட் 2 இதை விட ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கட்டாயமாக பாருங்கள்.